இன்றைக்கி ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1.5 கப் மைதா எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில். அப்புறம் 1/2 கப் கோதுமை எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இது நீங்கள் சப்பாத்தி மாவை எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கணும். லைட்டாக அதில் ஆயில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour இது இருந்தால் போதும். இப்போது ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கேரட் எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி வேக வச்ச கேரட்டு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கரம் மசாலா. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஒரு ஸ்லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் நல்லா வதங்க ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போது தக்காளி ஆட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி. அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வேக வச்ச கேரட், அந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி கொத்தமல்லி போட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதுதான் வந்து நம்ம சமோசாவுக்குள்ளார ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை, அப்புறம் தண்ணி கொஞ்சம். கோதுமை ஆர் மைதா எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். சரி, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 hour ஊற வச்ச மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து லைட்டாக நான் மைதாவில் டஸ்ட் பண்ணிக்கிறேன். டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து இந்த பீசஸை தான் வந்து நான் வந்து சப்பாத்தி மாதிரி எல்லா பீசஸையும் நான் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து சமோசாக்கான ஒரு பேஸ் ஷீட் இது. ஸோ பாருங்கள், திரும்பவும் நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு நான் ரோல் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டோஸ்ட் பண்ண வேணாம், சும்மா லைட்டாக ஒரு 30 seconds மட்டும் போட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் இந்த 30 seconds போட்டு எடுத்த பிறகு இது நீங்கள் எப்படி பண்ணாலும் அது கிளியவே கிளியாது. பாருங்கள், பாருங்கள் 30 seconds நான் டோஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணாலும் அது கிளியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஷீட்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு 3 to 4 ஷீட்ஸ்
அட் அ டைம் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். வித்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த 4 கார்னர்ஸில் இருக்கிற 4 கார்னர்ஸையும் நல்லா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீதி இருக்கிறது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து வித்து பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து 3 போர்ஷன்ஸாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய சமோசா ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஷீட்குள்ளே தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஷீட்ஸு. ஸோ இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் வச்சு அந்த எட்ஜஸ்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு க்ளூ மாதிரி யூஸ் பண்ணுறோம். நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா ஷீட்ஸையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் ஒவ்வொன்றா போட்டு எடுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கம்மியாகவும் இருக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இதை எடுத்துருங்க. ரொம்ப பாயில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பாருங்கள், டேஸ்டியான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த மீதி கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸ் எல்லாம் நீங்கள் தூக்கி போடணுன்னு அவசியமே இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு க்ரன்ச்சியான கிறிஸ்பியான சிப்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க ஆயிலில் போட்டு. அவ்வளோதான், டேஸ்டியான சமோசா ரெடி ஆயிடுச்சு.